அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வெல்கம் டு ஸ்ரீமயில் வேலன் துணை. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாரை நினைத்து வெள்ளிக்கிழமையில் நம்ம தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவைக்கு பணம் பூர்த்தி அடைவதற்கு நமக்கு வீட்டில் வந்து அடைகிறதுக்கும் சரி, இந்த எளிய பரிகாரம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக செஞ்சோமானா நம்மளுடைய பண தேவைகள் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அடையும். அது இல்லாமல் பணம் கஷ்டங்களும் படிப்படியாக நம்மளுக்கு தீரும். அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஏலக்காய் மகாலட்சுமின்னு ஒரு அம்சம் சொல்லலாம். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு முதல் நம்ம வீடெல்லாம் நம்ம முன்னணி சுத்தமாக செஞ்சுட்டு, வெள்ளிக்கிழமையில் நம்ம 6லேருந்து 7 சுக்கிர ஓரையில் செய்யணும். இல்லைனா 1லேருந்து 2 இந்த பூஜைகளை நீங்கள் செய்யணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் தினமும் 3 எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காவை வந்து நம்ம ஓம் ஸ்ரீ வசி வசி, ஓம் ஸ்ரீம் வசி வசி அப்படின்றத சொல்லி இந்த லக்ஷ்மி தாயாரோடைய படத்துக்கு கீழே இந்த ஏலக்காவை நீங்கள் தினமும் வைக்கணும். அதாவது இன்றைக்கி வைக்கிறத தூக்கி நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் வச்சுடுங்க. திருப்பியும் டெய்லியும் இதே மாதிரி மாற்றிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு 15 நாள் 21 நாள் கவுண்ட் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்து நீங்கள் பாதாம் பாலம் வைக்கலாம். நீங்கள் ஏலக்காயில் டீ போட்டு கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் இதை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிடு வரும்போது உங்களுடைய பணம் கஷ்டங்கள் தீரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பிருந்தி இலையை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நீளமாக பச்சை பச்சைன்னு இருக்கணும். அந்த நீளமாக இருக்கிற இதில் வந்து நீங்கள் பச்சை கலர் பேனாவில் வந்து ஓம் ஸ்ரீம் அப்படின்ற எழுத்தை எழுதிக்கோங்க. உங்களுடைய பர்ஸில் வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வளர்ப்பறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் உங்கள் பர்ஸு, உங்களுடைய ஹேண்ட்பேக்கு அப்படி எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிருந்தி இலையை நீங்கள் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பி நீங்கள் இதே மாதிரி ஓம் ஸ்ரீம் அப்படின்றத மகாலட்சுமி தாயாருடைய எழுத்து இதை வந்து நீங்கள் இந்த எழுத்தை பச்சை கலர் பேனால தான் நீங்கள் எழுதணும். எழுதி அதாவது உங்களுடைய பர்ஸில் வந்து இதோடு சேர்த்து ஒரு பச்சை கற்பூரம் துண்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வளர்ப்பறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் மாற்றினா போதும். உங்கள் பர்ஸில் எப்போவுமே பணம் வந்து கொண்டே இருக்கும். எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் எடுக்கிறோம். நம்மளுடைய கஷ்டங்கள் நம்ம எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் எடுத்தாலும் நம்மளுக்கு தேவைக்கு பணம் வந்து அடையலை அப்படின்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் நம்மளுக்கு தேவைக்கு நம்ம அங்கங்கே கடன் வாங்க நினைப்போம். அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு பணம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் கடனே வாங்க தேவையில்லை. உங்களோட கடனும் படிப்படியாக அடையும். உங்கள் வீட்டில் பண வரவும் அதிகரிக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.